நிலா வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எங்கே போச்சு லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னாச்சு நிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை லேப்டாப் காணோம், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, என்ன நிலா என்ன சொல்கிறீங்க, எப்படி லேப்டாப் காணா போகும் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா வரும்போது, இல்லை வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லை இல்லை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அப்போ எங்கே போயிருக்கோம், ஞாபகப்படுத்தி நல்லா பாருங்கள் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. பார்த்தா ஆட்டோவில் தான் நான் லேப்டாப்பை விட்டுட்டேனா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அந்த ஆட்டோ எங்கே போச்சுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நிலா ஒரு நிமிஷம் இரு, நான் அப்போ வெளியே போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. பார்த்தா அந்த ஆட்டோ போய் ஐயோ ஆட்டோவும் போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் ராகுவுக்கு என்ன பதில் சொல்லுவேன், ஐயோ எல்லாமே அதில் தானே இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, பெரிய பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ண போகிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேரனுக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கும் ஃபோன் எடுக்கல. சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து சோழன் வந்து என்னாச்சுங்க, இப்போ தான் போனீங்க, என்னாச்சு, எதாவது பிரச்சனையா, நேற்று வேறு அடிபட்டுச்சு உங்களுக்கு, என்னங்க ஏதாவது விழுந்துட்டிங்களா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை சோழன் அப்படின்னோடனே, என்னாச்சுங்க டூ வீலர்லேயே நீங்கள் போகலையே அப்படின்னோடனே, இல்லை சோழன் நான் ஆட்டோவில் தான் போனேன், ஒரு பெரிய பிரச்சனை சோழன் அப்படின்றாங்க. என்ன பிரச்சனைங்க, முதல்ல பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, சொல்லுங்கங்கன்னொன்னே, என்னால் இது இப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னோடனே, ஏங்க என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுங்கங்க அப்படின்னோடனே, லேப்டாப்பை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சோழன் கிட்ட வந்து நிலா வந்து ஃபோனில் சொல்கிறாங்க. அதை கேட்டு சோழன் வந்து பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அந்த ஆட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே, அது வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், அந்த ஆட்டோ எத்தனை மணிக்கு வந்துச்சு உங்கள் இடத்தாண்ட, அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ வந்து எப்படி இருந்தது, அந்த ஆட்டோவோட டிரைவரை பார்த்தீங்களா, எல்லாமே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸுங்க, ஞாபகப்படுத்தி சொன்னால் தான் அதை பிடிக்க முடியும் அப்படின்னோடனே, நிறைய விஷயங்கள் வந்து நிலா வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் லேப்டாப்போட வரேன், எப்படிங்க வர முடியும், அந்த இவ்வளோ ஆட்டோ போகுது சென்னையில், எந்த ஆட்டோவை நீங்கள் எப்படிங்க தேடுவீங்க, ஏங்க நான் பார்த்துக்கிறேங்க, இங்கே பாருங்கள், அது வரைக்கும் நீங்கள் லேப்டாப்பு காண போன விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, எப்படியாவது சமாளிக்க பாருங்கள், எப்படிங்க சமாளிக்கிறது, ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிங்க, உங்கள் லேப்டாப்போடு நான் வருவேன், இது கண்டிப்பாக நடக்குமா, கண்டிப்பாக என் லேப்டாப் கிடைக்குமா, நான் சொல்கிறேன்ல, இந்த சோழனை நம்புங்க, எனக்கு தெரியும் எப்படி உங்கள் லேப்டாப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, இங்கே பாருங்கள் ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது சரியா அப்படின்னோடனே, சரி சோழன் நான் உங்களை நம்பி தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நிலா மேலே போகிறாங்க. இங்கே வந்து சோழன் வந்து எங்கே அந்த ஆட்டோ அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஓட்ட ஆட்டோ தான் கண்டிப்பாக இருக்கும், இங்கேருந்து போகிற ஆட்டோ, இங்கேருந்து தான் நிலா வந்து இந்த ஆட்டோவை பிடிச்சிருக்காங்க, அப்போது இந்த சரௌண்டிங் ஆளுங்களை தான் யாராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏரியாவுக்கு யார் ஆட்டோ ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையுமே வந்து சோழன் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த பொண்ணை ஏற்றிட்டு போன ஆட்டோ யார், அந்த வந்து ஆட்டோ எப்படி வந்து எத்தனை மணிக்கு இங்கேருந்து ஆட்டோங்களாம் ஒரு சில ஆட்டோங்களாம் கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சேகரிக்கிறாரு. இந்த ஆட்டோ தான்ப்பா கரெக்டாக இந்த டைமுக்கு எப்போவுமே கிளம்பிடுவான், ஒரு வேளை அவன் தான்ப்பா உங்களோட இடத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னா, அவர் எங்கே இருப்பார் அப்படின்னா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அவன் வந்து இந்த இடத்துல தான் ஓட்டிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே சோழன் வந்து கிளம்புறாரு. உடனே போய்ட்டு எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு, அந்த ஆட்டோ டிரைவர் கண்டுபிடிக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நிலா ரொம்ப டென்ஷனாக மேலே வராங்க. வந்தோடனே என்னாச்சு நிலா கிடச்சிச்சா அப்படின்னு, கிடைக்கலங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னோடனே, சரி ஆட்டோவில் விட்டுட்டிங்கன்னா அந்த ஆட்டோ நம்பர், அது எனக்கு நம்பர் கூட ஞாபகம் இல்லை, என்ன சொல்கிறீங்க, இப்போ என்ன தான் பண்ணுறது, ஐயோ டைம் வேறு ஆயிடுச்சு, ப்ரெசன்டேஷனுக்கு டைம் ஆகிடுச்சு, இப்போ எப்படி ராகவ் கிட்ட சொல்கிறது, ராகவ் வராரு, நிலா எல்லாம் ரெடியாக இருக்கல, ஒரு நான் பார்த்துக்கலாமா, பரவாயில்ல ராகவ் நான் பார்த்துட்டேன், நிலா கரெக்டாக தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ப்ரெசன்டேஷன் டைமில் கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, ஓ அப்படியா, நீங்கள் 2 பேரும் நல்லா செக் பண்ணிட்டேன், ஏன் இவன் நம்பிக்கை இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ப்ரெசன்டேஷனும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அதுக்காக தான் நான் பார்த்துலாம்னு நினச்சேன் ஒரு வாட்டி, இல்லை ராகவ் கரெக்டாக ப்ரெசன்டேஷன் டைமில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, சரி சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேரியான் அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்பாடா கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு, அதுக்குள்ளேயுமே வந்து கிடைக்கணுமே, இல்லை நீ சோழன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, எப்படி நிலா, இல்லை அவர் சொன்னால் நான் செய்வார், எப்படி நிலா கிடைக்கும், நிலா ஒன்றும் பிரச்சனை, இப்போ போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், இந்த டைமில் கரெக்டாக வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஸ்டேஷனில், ஐயோ ராகுவுக்கு தெரிஞ்சிடுமே, கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், முதல்ல இது முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சு மேனேஜ் பண்ண பார்ப்போம் எல்லாத்தையும், அதுக்கப்புறம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம் சரியானு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரின்றாங்க. நிலாவால் தாங்கிய போல சோழனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் சோழன் ஃபோனே எடுக்கலை. நிலா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த டைமும் வருது. அப்போ வந்து ராகவ் வந்து ப்ரெசன்டேஷன் டைம் ஆயிடுச்சு, உடனே லேப்டாப் எடுத்துருவாங்க அப்படி சொல்கிறாரு. அது வந்து ராகவ் அப்படின்னோடனே என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி லேப்டாப் தொலைஞ்சு போச்சு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் ராகவ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க, உங்களை நான் என்னமோ நினச்சேன், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா, என்ன வேல்யூ தெரியுமா, இது எதுவும் தெரியாமல் இருக்கீங்க, என்ன ஆள் நீங்களா, உங்ககிட்ட போய் ஒப்படைச்ச பாருங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் திட்டிகிட்டு இருக்காரு. நிலா அழறாங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சோழன் வந்து லேப்டாப் எடுத்து கொடுக்குறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே.